ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசா பகுதியில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, கடந்த 2 நாட்களை அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, அதாவது கிறிஸ்மஸ் நெருங்கி வந்துட்டு இருக்கனால அங்கே வேலையெல்லாம் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது அவங்க ஓகே கிறிஸ்மஸ்னால இந்த தாக்குதல் எதுவும் பண்ணாமல் இருப்போம் அந்த மாதிரி சொல்லி ஏதாவது ஃப்ரீயாக விடுறாங்களா, இல்லை என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, இப்போ இந்த கிறிஸ்மஸை ஒட்டி வரக்கூடிய நாட்களில் காசாவில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். காசாவில் இருக்கக்கூடிய அந்த எல்லை கோடுன்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் கோடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பணி நடந்துட்டு இருக்கு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கொஞ்ச நாளாவே அந்த போர் ஒப்பந்தம் நடந்ததுக்கு அப்புறமே அங்கே தாக்குதல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களை அங்கிருந்து துரத்தி விட்டு, இப்போ டென்ட் போயிட்டு அங்கே இருக்கிற மக்களை அங்கிருந்து தாட்டி விடுறது, இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ராணுவத்தை வச்சு அடித்து துரத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடந்து அங்கே ஆக்கிரமிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மக்களும் சரி, இஸ்ரேல் ராணுவமும் சரி. இப்போ அங்கிருந்து அந்த மக்களை அங்கிருந்து போக வச்சுட்டு மக்கள் எல்லாரும் இங்கே இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அங்கே போய் தனியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டு அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இடத்த கிளீன் பண்ணி புதுசாக வீடு கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க, அதாவது ஆல்ரெடி இடிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய வீடுகளே அவங்களோட சொந்தமான வீடுங்களே இடிஞ்ச நிலைமையில இருக்குல்ல, ஸோ அப்படி இருக்கக்கூடிய மக்களும் அவங்களுடைய வீடு பறிக்கப்பட்டனால இப்போ அங்கேருந்து போய் கடலோர பகுதியில் டென்ட் மாதிரியான கட்டி விஷயங்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணி அங்கே தங்கியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி அங்கே ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் வர்றதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அதே அந்த ஆக்கிரமிப்புப்பட்ட இடத்துலயே கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு என்னெல்லாம் டெக்கர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அங்கே எதிர்ப்பு கொஞ்சம் திரும்ப மக்கள் இடையிலேருந்து, அதாவது பொதுவாக ஹமாஸ் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ மக்களிடையிலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஆக்கிரமிப்பு பணியில் ஈடுபட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பிரச்சனையும் உண்டாயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வந்த இடத்துல மக்களை அடிக்கிறது, அங்கிருந்து துரத்தி விடுறது, துரத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஸ்ரேலிய ராணுவம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல் ஜசீரா பத்திரிகையில் வெளியே வந்திருக்கு. இதுக்கிடையே பாலஸ்தீனுடைய பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அமைதி தான் வேணும், இதுக்காக நான் ட்ரம்ப் கிட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நான் எடுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன், எங்களுக்கு தேவை பீஸ் தான், அமைதி தான் எங்களுக்கு வேணும், இந்த சண்டை எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்காக வரக்கூடிய 2026 2வது ஒரு புது ஒப்பந்தம் போட்டாங்கன்னா அதுலேயுமே எனக்கு பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அதை பற்றி சரியான முறையில் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்கள் காசா மக்களுக்கு சரி, இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு தேவைங்கிறது பீஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க இடத்துல அவங்கள நிம்மதியை இருக்க விட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய நோய்வாயில அவதிப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த மக்களுக்கு தேவை அமைதி தான், வேற எதுவும் தேவையில்லை, நீங்க அவங்கள வாழ விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எங்கிட்ட தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. பத்திரிகை கிட்ட சொன்னது, நாங்கள் சீக்கிரமே ட்ரம்ப்பை மீட் பண்ணணும், அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கணும், உங்கள் மூலியமாவும் அது தெரிய வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. இப்போ இந்த கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் வரனால அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் அந்த ஆக்கிரமிப்பு பணியில் ஈடுபட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி பண்றது ஒரு தவறான விஷயம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, அங்க இருக்கிற எங்களை இப்போதைக்கு, அதாவது அங்கிருந்து துரத்தப்பட்ட மக்கள் தனியா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த இடத்துலயாவது எங்களை இருக்கிற கூட்டுருங்க, அங்க தாக்குதல், திரும்பி எதிர் தாக்குதல் நடத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா போர் ஒப்பந்தம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 60-65 நாள் பக்கம் ஆனதுக்கு அப்புறமே எவ்வளோ டைம் ஹமாஸ் இந்த போர் ஒப்பந்தத்துக்கு மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹமாஸை திருப்பி தாக்குறங்கிற பேரில் மக்களை எப்படி எவ்வளோ நாள் தாக்கியிருக்காங்க, அதாவது இஸ்ரேல் எவ்வளோ டைம் தாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 873 டைம் மேலே அந்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் ஆர்மி நடந்திருக்காங்க. ஸோ அதாவது தாக்குதல் திரும்பி நடத்தியிருக்காங்க. இதுக்கு ஹமாஸ் சைட்லேருந்து அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எங்களுடைய தளபதியை இஸ்ரேல் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தாக்குதல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ற மாதிரியான ஒரு தகவலுமே வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தகவல் படி, அதாவது ஹமாஸ் திரும்பி தாக்க ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்கடுத்து இந்த அடுத்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேயே அதாவது ஜனவரியோட ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஹமாஸ் மட்டும் இல்லை, அந்த ஒட்டுமொத்த காசா எல்லாமே
இதுவரைக்கும் காணாத ஒரு மிகப்பெரிய பதிலடி வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு தரப்புமே வந்து ஏதாவது ஒன்று ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலே வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ற அளவுக்கு தான் வந்து ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் சிக்கி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா மக்கள் தான் வந்து சிக்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டும் சரி, இஸ்ரேல் இருக்கக்கூடிய இராணுவத்திட்டையும் சரி, இங்கே ஹமாஸ்ட்டையும் சரி, எல்லாத்துலேயுமே சிக்கி இப்போ அவங்க தனியாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு இதாக இருக்குது. ஹமாஸ் அவங்க மக்களை காப்பாற்றுறதுக்காக இதை பண்ணுறாங்களோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவங்க சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு அமைதி போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அங்கே ஏதாவது சில பல தாக்குதல்லாம் நடந்துகிட்டே இருக்கிறனால ஹமாஸ் வந்து பொறுமையாக இருக்க மாட்டாங்க, திருப்பி பதிலடி கொடுக்கறதுக்காக எதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் இப்போது இஸ்ரேலுக்கு வந்து நிறைய ஆயுத சப்ளை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அமெரிக்கா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா மட்டும் இல்லை, அமெரிக்காவை வந்து நிறைய கம்பெனிஸும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த ஆயுதங்களை வந்து விற்கிறது இந்த மாதிரிலாம். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிது இந்த இதில். எதனால லாபம் கிடைக்கிது அப்படின்னா இதை விற்கிறதே வந்து ஸ்ட்ராட்டஜியே ஒரு மாதிரி வேற மாதிரி விற்கிறாங்க. அதாவது வெளியே போய் மார்க்கெட்டில் இவங்களுடைய பொருட்கள்லாம் வந்து, அதாவது இவங்களுடைய இராணுவ இந்த துப்பாக்கியாக இருக்கட்டும், இராணுவ ரீதியான இந்த பொருட்கள்லாம் விற்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காசால இறந்து கிடக்கக்கூடிய மக்களோட ஃபோட்டோஸு, அது மட்டும் இல்லாமல் அங்கே அடிபட்டு அங்கே போர் நேரத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல் நடக்கும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த கன்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு வந்து நாங்கள் தான் இது மாதிரி சப்போர்ட் பண்ணுறோம், இவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து எங்களுடைய பொருள் தான் அப்படிங்கிற மாதிரி இதை பயன்படுத்தி வந்து நல்ல லாபம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே வெளியே வந்திருக்கு. இதுக்கு வந்து திரும்ப நாங்கள் நிறைய லாபம் வரனால இஸ்ரேல் கூட வந்து நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வச்சுப்போம், அதாவது வியாபாரம் நம்ம தொடர்ந்து வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி செய்தியும் அவங்க வெளியே விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பல செய்திகள்லாம் வந்து அங்கே காசால இருக்கக்கூடிய மக்களுக்கு சாதகமாக இல்லாமல் இஸ்ரேலுக்கு சாதகமாக வந்து வந்துட்டு இருக்கு. 2026 ஸ்டார்டிங்லேயே இவங்க தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் போடப்பட்டுச்சுன்னா இங்கே இஸ்ரேல் இருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாருமே வந்து காசாவுக்குள்ளே போய் அதாவது இந்த ஆல்ரெடி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குல்ல, ஸோ இந்த இடத்துக்கும் எக்ஸ்ட்ரா இன்னும் உள்ளே போய், அதாவது காசா வந்து இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே சுருக்கி கடலோர பகுதியில் மட்டும்தான் வந்து காசா மக்கள் இருக்க முடியும், மற்ற சைடு எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு சேர்ந்தது அந்த மாதிரி வந்து பிரிச்சிருவாங்க. ஸோ அடுத்த ஒப்பந்தத்தில் இதை பற்றி தான் மெயினாக போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இன்னொரு ஒப்பந்தத்தை பற்றி இன்னொரு விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அது இரண்டாவது ஒப்பந்தத்தில் என்ன விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி வந்து இருக்கும், ஆனால் வந்து ஹமாஸ் வந்து முழு ஆயுதங்களையும் கீழே போட்டு ஒப்படைச்சா மட்டும்தான் வந்து அமைதி கிடைக்கும். ஸோ இது வந்து திரும்ப இரண்டாவது ஒப்பந்தத்தில் தொடர்ந்து வரப்போகுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரை பனை கீதிகள் எல்லாத்தையும் வந்து மாறி எல்லாரும் மாற்றிக்கிட்டாலும் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து அங்கே நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், அங்கே நடந்த ஆக்கிரமிப்பு பணியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து காசா மக்கள் நிறைய பேரை வந்து இஸ்ரேல் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த ஒப்பந்தத்தில் வந்து பேசப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மக்கள்கிட்ட இருந்து என்ன, அதாவது காசா மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அவரோட பிரதமராக இருக்கட்டும் ஹமாஸ் சைட்லேருந்தும் என்ன போய் இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணைய கைதிகளை சீக்கிரமாக மீட்டு கொடுக்க சொல்லுங்கள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து சீக்கிரம் பண்ணுங்கள், முன்னாடி வந்து இந்த விஷயங்களை பண்ணுங்கள், அதுக்கடுத்து வந்து நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பேசுங்க, ஏன்னா மக்களுடைய உயிரை வந்து இங்கே நடுவில் சிக்கியிருக்காங்க, அவங்கள வச்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆல்ரெடி ரெண்டு அதாவது ஹமாஸுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி தாக்குதல் நடக்குது அப்படின்னா நடுவில் வந்து காசா மக்கள் இல்லை காசாவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நடுவில் நிற்க வச்சு தான், தடுப்பாக நிற்க வச்சு தான் வந்து இந்த மாதிரி போர்கள்லாம் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ இவங்க நடுவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நடுவில் நிற்க வச்சு இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறனால எதுவும் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு எங்களை பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய எங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களை வந்து ஃபஸ்ட்டு விட வைங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய போர் ஒப்பந்தத்தை பற்றி நீங்கள் பேசி முடிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காசா போரில் வந்து இன்னுமே வந்து நிறுத்த போரில் இது 2026 வரப்போகுது, தொடர்ந்து நடக்க போகுது. 2026 மட்டும் இல்லாமல் இன்னும் தொடர்ந்து ஒரு 3 வருஷத்துக்கு நடக்க போகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரெடிக்ஷன் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் தொடர்ந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து இந்த காசா இஸ்ரேல் போர் வந்து தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த போர் வந்து இந்த இயரோட முடிஞ்சிருமா இல்லை அடுத்து 2026 வந்து பாதியோட முடியுமா என்ன அப்படிங்கிறத உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.